ஹலோ எவ்ரிவன், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சென்னை கம்மிங் ஃப்ரம் சாரி சென்னை கம்மிங். நர்வஸாக இருக்கீங்களோ? அப்படின்னு இல்லை, ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதனால உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே எப்படி? என் மனநிலை ரொம்ப மோசம். ஹலோ பிரதர், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சென்னை கம்மிங் ஃப்ரம் சாரி சென்னை கம்மிங். கம்மிங் சென்னை. ஓகே ஓகே, சரி, என்ன ரோலுக்காக வந்திருக்கீங்க? இங்கே ஐடி ரிலேட்டட் ரோல்ஸ்லாம் வந்திருக்கோம். ஓகே ஓகே, நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்களா? இருக்கா? இருக்கு, இங்கே வந்திருக்கு. போய் ஒன்று அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணுங்க. நர்வஸாக இருக்கீங்களோ? அப்படின்னு இல்லை, ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பயப்படாது. பாருங்க, நம்மளுக்காக எழுதப்பட்டது நமக்காக வந்து சேரும். அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு கம்பெனியும் நிப்பாட்டிடாதீங்க. மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்பா பயப்படுற? உட்காரு, நானும் உன்ன மாதிரி தான். ஹலோ, இப்போ நம்ம கூட கார்த்திகேயன் இருக்காரு. எப்படி கார்த்திகேயன் கரெக்டாக சொல்லிட்டு என்ன ரெஸ்யூமை பார்த்துருக்கீங்க? கரெக்ட். எங்கேருந்து வரீங்க? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டையிலேருந்து வரீங்களா? எப்படி காலையில் வந்தீங்களா இல்லை நேற்றே வந்துட்டு? நைட்டே கிளம்பி இப்போ காலைல வந்தீங்க. பார்த்தீங்களா, ஒரு டெடிகேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்குது. அப்படி சரி, சொல்லுங்கள், என்ன ரோலுக்காக வந்திருக்கீங்க? ஐடி தான் சார், டெவலப்மெண்ட் ரோலுக்காக வந்திருக்கீங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்திருக்கா அது ரிலேட்டடாக? இந்த பார்த்துட்டு இருக்கீங்க சார். நான் இப்போ தான். ஓகே, நல்லா சூஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிவிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எதில் வந்து பெஸ்ட்டான பேக்கேஜ் எல்லாம் இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். சரி, சொல்லுங்கள், ரெஸ்யூம் வந்து எதில் ரெடி பண்ணீங்க? சார் ஓவர் ரிலீஃப் சார். ஓவர் ரிலீஃப். அதான் இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த சேட் ஜிபிடி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி அதில் சார் கிளாட்டில் எடுத்து ஓவர் ரிலீஃபில் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களே, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எங்களுக்காக சொல்லுங்க பார்ப்போம். இதில் இருக்கிற சார், நான் சொல்லுங்கள் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட் நம்மளை பற்றி சொல்லிட்டு நம்ம ஸ்கில்ஸ் அதெல்லாம் பற்றி ப்ராஜெக்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தான் SQL சார், மேட்ப்ளாட்லிப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இதெல்லாம் உங்களோட ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் தகுந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜில் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாப் ஃபேர் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து அலாட் பண்ணியிருக்க இடத்துல வந்து வந்திருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த கம்பெனி வந்து விருப்பமோ அங்கங்கே வந்து எல்லாருமே வந்து உட்காந்துட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெஸ்யூமெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு. ஸோ கம்பெனிஸ்லேருந்து அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து இன்டர்வியூ ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே வந்து அழகாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து சிடி டெக்னாலஜி அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கத்தை விட இந்த ரூமில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம அவங்ககிட்டயே கேட்போம், ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருக்கழுக்குன்றம். எங்கம்மா? திருக்கழுக்குன்றம். ஓகே, அது எங்கே இருக்குது? எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே ஓகே, உங்கள் பேர்? ஜெயமீனாட்சி. என்ன முடிச்சிருக்கீங்க? பி. ஓகே, இங்கே என்ன ப்ராசஸ்க்காக வந்திருக்கீங்க? என்ன ரோலுக்காக? இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். அது ஓகே. என்ன ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இந்த ஜாப் ரோலுக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு, இல்லை ஜென்ரலாக நீங்கள் வந்துருக்கீங்க? வெப் டெவலப்பராக ஆகணும் வந்திருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள். நல்லபடியாக இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுங்கள். மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்குறதுக்கு என்ன வழியோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நர்வஸாக இருக்கீங்களோ? ஏய், பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் தம்பி நர்வஸாக இருக்க மாதிரி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல? எதுவாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக வந்து பதில் சொல்லுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அடிச்சிடலாம். ஓகேவா? எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நான் மதுரையிலேருந்து வரீங்களா? இங்கே ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சென்னையில் தான் இருக்கேன், வேலை சரி. ஓகே. ஆனால் நேட்டிவ் வந்து மதுரை. கண்டிப்பாக அந்த வேலை தேடுற ப்ராசஸ் இனியோட முடியணும். இங்கே ஒரு நல்ல வேலை கிடச்சி சீக்கிரமே ப்ளேஸ் ஆகணும். ஓகே, வாழ்த்துக்கள். இவங்க ஒரு கூட்டமாக வரக்கூடாதா? நான் நம்ம கூட ரேணு அரவிந்த், அப்புறம் யார் உங்கள் பேர்?
சபரீஸ்வரன், கனிஷ்கர் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ 3 பேர் இப்படி ஃப்ரெண்ட்ஸா இல்லை இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? இப்போ தான் ப்ரோ ஜாப் ஃபேர் அட்டன் ஜாப் ஃபேர் அட்டன் பண்ண வந்து ஒரு நண்பர்கள் ஆகிட்டீங்க ஒரு கூட்டத்தோட. சரி, நல்ல விஷயம். ஸோ என்ன கம்பெனிக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க? எஸ்டி சாரி சிடி சார். சிடி, அதான் எஸ்டி கொரியர் கம்பெனியாச்சு. சிடி டெக்னாலஜி தானே பார்த்தோம். ஓகே, சிடி டெக்னாலஜிக்காக வந்திருக்கீங்க. என்ன ரோலுக்காக வந்திருக்கீங்க? எனி ரோல்? ஆமாம் சார், ஃபுல் ஸ்டாக் இல்லைனா டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி. நைஸ். நீங்கள் சபரீஸ்வரன் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லுங்க. ஐடி தான் ப்ரோ. ஏதாச்சும் வேலை கிடைச்சா எனக்கு மாதம் ஒரு சம்பளம் கிடைச்சா போதும். மன உளைச்சலுக்காக, அதாவது வாழ்க்கையில் படிக்கிறத விட எது கஷ்டம்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே சுற்றி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க, ஆனால் நல்ல விதத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த மனக்குமுறல் வந்து சபரீஸ்வரன் கிட்ட நிறையவே தெரியுது. பட் இந்த இன்டர்வியூவில் வந்து நீ பாஸ் ஆகிட்டு வேலையோட வீட்டுக்கு போகிற, சரியா? சரி, அப்படி வேலை கிடச்சிருச்சு யார்கிட்ட சொல்லுவ ஃபர்ஸ்ட்டு? ப்ரோ இப்படிலாம் நான் பேச மாட்டேன் ப்ரோ. நீ பேசுறது எவ்வளோ பதில் சொல்கிற கேட்குற கேள்வி. வீட்டில் தான் ப்ரோ சொல்லுவாங்க. வீட்டிலனா யார்கிட்ட? வீட்டிலனா அப்பா அப்பா. வேலையே இல்லை, இதில் என்னடா கல்யாணம் வருதுன்றான். சரி, அப்பா அம்மா கிட்ட சீக்கிரமே ஃபோன் பண்ணி சொல்லணும். வாழ்த்துக்கள், நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுங்க. இதே மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன்னு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட போய் சொல்லிடாதப்பா. ஓகே. ஹாய், வெல்கம் டு இந்துஸ்தான் காலேஜ். சொல்லுங்க மேடம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சைட் சீவர்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷனில் தான். ஓகே, நீங்கள் அங்கேருந்து வரீங்க. இந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, சில பேர் எக்ஸைட்டடாக இருக்காங்க, சில பேர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு மாதிரி டவுட்டில் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்னா சேம் அது நர்வஸாக இருக்காங்க. பட் வந்து ஃபிக்ஸடாக வராங்க. அவங்க ஒரு ஜாப்ன்றது வந்து இங்கே வந்து நிறைய ஜாப் இருக்குது, என்ன சர்ச் பண்ணணுன்ற மைண்ட் செட் அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க என்ன வராங்களோ அதுக்காக மட்டும் தான் போகிறாங்க. பட் வந்து ஆனால் என்ன ஜாப் இருக்குது நிறைய எல்லாமே வந்து எல்லா ஜாப்லேயும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன மைண்டில் வராங்களோ அங்கே மட்டும் தான் போகிறாங்க. ஸோ இப்போ நிறைய ஜாப் இருக்கு இல்லையா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 15 above இருக்குது. ஸோ எல்லா இதுக்குமே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது, என்ன ஒர்க் இது அப்படின்னு. பட் அவங்க ஃபிக்ஸடாக வந்து ஐடி இல்லை பைத்தான் அந்த இதில் போகிறாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மட்டும் தான் வராங்க. இப்போ நம்ம வந்து வேலைக்காக வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயம்லாம் இருக்கணும் கண்டிப்பாக, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு கிடச்சிரும் உங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஒரு டிப் மாதிரி அதெல்லாம் சொல்லுங்கள். டிப்னா நல்லா பேசினாலே போதுமே ப்ரோ. நல்லா பேசணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் அப்போ ஃப்ரம் தட் தான், அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா பேசணும். ஸோ அண்ட் வந்து அவங்களோட ஒரு ஃபிக்ஸடாக ஒரு மைண்ட் இருக்கணும், இங்கே தான் நம்ம போகணும். ஸோ இது வந்து ஓகே, ஸோ இதை பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபிக்ஸ் பண்ணாமல் இங்கே வந்துட்டு அவங்க வந்து என்ன ஜாப்னாலும் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மைண்டுக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு மாறுறது நல்லாயிருக்கும், வரும்போதே ஒரு மைண்டில் வர்றது நல்லா இருக்காது. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே எப்படி? என் மனநிலை ரொம்ப மோசம். மனநிலை மல்லாக கிடக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட படுத்தே விட்டானையான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஜாலி வைப்புக்கு வந்துருக்கீங்க. சரி, நான் நல்லா தான் பேசுகிறேன், எனக்கு எதனா வேலை கொடுத்துருவீங்களா உங்கள் கம்பெனியில்? நீங்கள் பண்ணுறதே பெரிய நல்ல வேலையாக தான் இருக்குது. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நன்றி. ఇంగ్లీష్ தெரியுமா? தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு నాకు వచ్చు మాట్లాడతావా? ஏங்க நாங்கள் வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியாக்கே நாங்கள் ஷோ பண்ணுறோம். தமிழ் ఇంగ్లీష్ மட்டும் இப்போ తెలుగుకి పోகிறோம். హాయ్ బాబు, ఎట్టున్నారు మీరు? బాగున్నామండి. ఏం ఎక్స్పెక్ట్ చేసి ఇక్కడ వస్తే? యాక్చువల్గా అంటే ఫస్ట్ టైం మెగా జాబ్ ఫేర్ అటెండ్ కదా, అందుకే వచ్చాను. ఓకే, ఎక్స్పీరియన్స్ చేద్దాం. ఇప్పుడు నేటివ్ నుండి వస్తారా இல்லை ఇక్కడ சென்னையில்? சென்னை தான் உண்டாரு. நேட்டிவ் இது? நேட்டிவ் ஆந்திரா. ஆந்திரால இருந்து நாங்கள் இந்துஸ்தான் காலேஜில் இறக்கிருக்கோம். வேலைக்கு ஜாப் ஃபேருக்காக வந்திருக்காரு. சரி, నైస్. என்ன முடிச்சிருக்கீங்க? ఏం చదివి ఉంటారు? ఏమి బీటెక్ అయిపోయిందండి. బీటెక్ అయిపోయింది. ఎక్కడ చదివితే? సత్యభామలో చదివి ఉండారు. வாழ்த்துக்கள், பெஸ்ட் ఆఫ్ లక్. ఒక జాబ్ కుదిరిపోవాలి మీకు బిన్నాగా. வாழ்த்துக்கள். మల్టిపుల్ ఆఫర్స్ దొరికేనికి ఏం ఛాన్స్ ఉంటాయో అన్ని ఎక్స్ప్లోర్ చేయండి. అంటే ఎక్స్ప్లోర్ చేసి ఎంత ప్యాకేజ్ నీకు హైయెస్ట్ వస్తాయో దాంట్లో జాయిన్ చేయండి. కంగ్రాచులేషన్స్. థ్యాంక్ యూ.